வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப காரமான ருசியான மிர்ச்சிக்கா சலன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிரியாணி கூட ரொம்பவே ருசியாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு வறுக்கிற ஐட்டம் ஒன்றா எடுத்து வச்சிடலாம். கடலை, பச்சை கடலை வேணும் 4 ஸ்பூனுக்கு, அப்புறம் தனியா 2 ஸ்பூனு, வெள்ளை எள்ளு 2 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 2 ஸ்பூனு. இதெல்லாம் வறுக்கணும், ஒன்றா போட்டு வறுத்துடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. ஒரு பவுலுக்கு சின்ன சின்னதாக வெங்காயம், அப்புறம் 1 கப்பு தேங்காய் வறுத்தெடுத்து வச்சிடணும். ஒரு 1/2 கப்புக்கு தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, ஒரு 8 பச்சை மிளகா கிட்ட இப்படி கட் பண்ணி அதில் உள்ள விதையெல்லாம் மாற்றிடணும். விதை மாற்றும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். மூத்தில் ஏதாவது பட்டுதுன்னா ரொம்பவே காந்தும். இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கு அடுத்தது அந்த வெங்காயம் தக்காளி கூட வதக்க வேண்டிய ஐட்டம் எடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கு காஞ்ச மிளகாத்தூள், 2 ஸ்பூனு கரம் மசாலா தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், புளி கரைச்சல் ரெடி பண்ணி வச்சிடணும். காஞ்ச மிளகா அந்த கடலை கூட வறுக்கிறதுக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாவும் எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் விடாமல் நான்ஸ்டிக்கு பேனில் இந்த கடலையை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்தெடுத்துடலாம். அது பாதி வேர்க்காடு வறுத்து வந்ததும் அதில் மற்ற ஐட்டங்களும் ஒன்றா சேர்த்துடலாம். கலரி கொடுத்துட்டே இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது, தீஞ்சு போகக்கூடாது. இதுதான் மெயின். கொஞ்சம் தீஞ்சு போச்சுன்னா மிர்ச்சிக்கா சலனோட டேஸ்ட்டு வித்தியாசமாக வந்துடும். ஸோ இது பார்த்து கலரி கொடுத்துட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு ஐட்டமாக சேர்த்துடலாம். தனியா சேர்த்துடலாம். தனியா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் அடுத்த ஐட்டம் சேர்க்கணும். ஜீரகம் சேர்த்துடலாம். அப்புறம் வெள்ளை எள்ளும், கருத்த எள்ளு போடக்கூடாது, வெள்ளை எள்ளும் இது கூட போட்டு எல்லாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் கலரி கொடுத்து வறுத்துட்டே இருக்கணும். இது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ரொம்ப பொறுமையாக பண்ணணும் இந்த வறுக்கிறது எல்லாமே. கடைசியாக வறுத்து ஆஃப் பண்ண பிறகு இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த காஞ்ச மிளகா போட்டால் போதும். ஸோ இது இப்போ ரெடி ஆகட்டும். கலரி கொடுத்துட்டே இருக்கணும். நான் இது பிகினர்ஸுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் வீடியோவும் எடுத்திருக்கேன். ஸோ கடைசியாக இந்த காஞ்ச மிளகா போடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு தனியாக ரொம்ப மெலிசாக சாப் பண்ணி எடுத்து வச்சிடணும். இதை ஒரு பிளேட்டில் தட்டி இதை ஆற விட்டுடலாம். நல்லா பருத்தி வச்சு ஆற விட்டுடலாம். இப்போ அதே நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சம் 4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் தாராளமாக விட்டு அதில் இந்த விதை மாற்றின பச்சை மிளகாவை போடணும். இன்னும் நல்ல நீளமாக இருக்கிற பச்சை மிளகானா குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்கிட்ட இந்த சின்னதாக தான் இருந்தது, அதனால் நான் இது போட்டிருக்கேன். எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் இருமல் வராமல் இருக்கும். ஸோ இது பொறுமையாக லோ ஃப்ளேமில் கலர் மாறுற வரைக்கும் இதை வதக்கி எடுக்கணும். எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சிடணும். இந்த மிளகாவை கடைசியாக தான் அந்த மிர்ச்சிக்கா சலனில் சேர்க்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் எடுக்கணும். எடுத்து இந்த கிளாஸ் பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது அந்த கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதில் அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ மிளகா எடுத்து மாற்றின பிறகு இருக்கிற எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டு ஜீரகம் வெடித்து வரும்போது
சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். பூண்டும் இஞ்சியும் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறதையும் இது கூட சேர்த்துடணும். இது நல்லா வாசனை வர வரைக்கும் கிளறிட்டு அதுக்கு அடுத்தது அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போட்டுடலாம். இது எல்லாமே ரொம்ப சின்னதாக கட் பண்ணதான் இருக்கணும். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்த அந்த கடலை மற்ற ஐட்டம் எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ மிக்சியில் போட்டாச்சு. இதை நல்லா பொடிச்சிட்டு அந்த தேங்காயும் கூட சேர்த்து வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை, இந்த தேங்காய் திருகின தேங்காய் ஒரு கப்பு நான்ஸ்டிக்கில் போட்டு எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்தெடுத்து வச்சுருக்கணும். அதையும் இந்த கடலை பொடிச்சதுக்கு கூட போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதுவும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக வதக்கி தொக்கு ஆறுற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு அதில் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், காஞ்ச மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இது கொஞ்சம் டைம் ஆற வேலை தான். நல்லா தீஞ்சு போகாமல் எண்ணெய் தேவைன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஸோ இது நல்லா தொக்கு மாதிரி வதக்கி எடுக்கணும். இது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நீட்டாக இது மாதிரி வதக்குறோமோ அதுதான் அந்த குழம்போட டேஸ்ட்டும். எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உப்பும் தேவைனாலும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை கட்டியாக இதில் போட்டு அதில் நல்லா வதக்கி எடுக்கணும். அதை மிக்ஸி கழுகி தண்ணி கடைசியாக எவ்வளோ தண்ணி தேவையோ விட்டுக்கலாம். இப்போது அந்த அரைச்சிருக்க பேஸ்ட்டை அப்படியே இதில் போட்டு இது ஒரு 10 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. இப்போ உப்பு எல்லாம் பார்த்துக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போது இந்த தொக்கு நல்லா கலர் மாறி நல்லா வந்துருச்சு. இதில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியும் கூட சேர்த்துடலாம். மீதிக்கு மிக்ஸி கழுகின தண்ணியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைனாலும் சேர்த்துடலாம். இது திருப்பி ஒரு 10 நிமிஷம் நல்லா திளைக்க விடணும். கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த வறுத்து வச்சுருக்கிற காஞ்ச பச்சை மிளகாவையும்
இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தழைச்சதும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இது பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.